அல்லாஹ்வுடைய தூதரை மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரரை யாராவது எடுத்து காட்ட முடியுமா? யமாமான்ற ஒரு பகுதியை சுமாமான்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலத்தில் அவரை கொண்டு வந்து பள்ளிவாசலில் கட்டி வச்சிருக்கிறாங்க. நபித்தோழர்கள் பிடிச்சி சிறை பிடிச்சிட்டு வந்து பள்ளியில் கட்டி வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சுமாமாவை பார்க்குறாங்க. சுமாமா என்ன நிலை அப்படின்னு கேட்கும்போது சுமாமா சொல்கிறாரு, என்னை நீங்கள் பழி தீர்க்கணுன்னா அதுக்கு தகுதியான ஆள் நான். ஏன்? நபித்தோழர்கள் அவருடைய பகுதியை கிராஸ் பண்ணி போனால் கடுமையான தொந்தரவு கொடுத்தவர், கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைகளில் இருந்தவர் இந்த சுமாமா என்று சொல்லக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாரு, என்னை பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் தீர்க்க வேண்டிய அளவுக்கு உள்ளது ஆள் நான். என்ன நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு நஷ்ட ஈடு தொகை தர வேண்டும் என்று சொன்னால் அதையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சுமாமா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே விட்டுட்டு தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் திரும்பவும் வந்த உடனே சுமாமா அவங்க கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் நேராக சுமாமா கிட்ட போகிறாங்க. சுமாமா என்ன விஷயம்? நேற்று எதை சொன்னாரோ அதையே இன்றைய தினமும் சொல்கிறார். நீங்கள் பழுதிருப்பதற்கு தகுதியான ஆள் நான். என்னை மன்னிச்சு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நஷ்ட ஈட்டு தொகையை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. திரும்பவும் மறுநாள் காலையில் சுமாமா வந்து பார்க்குறாங்க. அதே வார்த்தையை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் அவிழ்த்து விட்டுருங்க. யார் சுமாமா? முஸ்லீம்களை அடித்தவர், முஸ்லீம்களை கொடுமைப்படுத்தியவர், முஸ்லீம்களை கொலை செய்தவர், ஒரு மன்னன், ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளனாக இருந்தவர் சுமாமா. ஒரு பள்ளிவாசல்ல ஒரு சிறைவாசி போன்று, ஒரு ஜெயில் கைதி போன்று கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு மன்னனை ஒரு அடிமையாக கட்டி வைத்திருக்கிறார்கள். விடுதலை செய்யப்படுகிறார். என்ன நடக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அவுத்து விட சொல்றாங்க, அவுத்து விடுறாங்க. நேராக இவர் யமாமாவுக்கு போய் வாங்க உங்களை ஒரு கை பார்க்குறோம்ல நின்று இருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளம் தோட்டத்திற்கு செல்கிறார், குளிக்கிறார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்திக்கின்றார். சந்தித்து விட்டு சொல்கின்றார், இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு வெறுப்புக்குரிய ஒரு முகம் இருந்தது என்று சொன்னால், எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருந்தது என்று சொன்னால், நான் வெறுத்த ஒரு நபர் என்று சொன்னால் அது நீங்க தான். அல்லாஹ்வுடைய தூதரை நேருக்கு சந்தித்து சொல்லுகிறார், என்ன உங்களை பிடிக்கவே பிடிக்காது, உங்களை நான் வெறுத்தேன். அப்படிப்பட்ட உங்களை இன்றைய தினத்தில் 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நேரில் பார்த்துவிட்டு சுமாமா சொல்கிறார், இன்றைய தினத்தில் இந்த உலகத்திலே நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக கேட்டு போயிடும்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் போய் தாவா பண்ணி தாவா களத்தில் இருந்திருந்தீங்கன்னா தெரியும். ஒரு இந்து சகோதரனை, ஒரு கிறிஸ்துவ சகோதரனை, ஒரு நெருப்பு வணங்கியை, ஒரு மற்ற கொள்கை உள்ளவர்களை போய் தாவா செய்கின்ற போது அந்த கொள்கையில் இருந்து நாம் இஸ்லாத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவன் எல்லாத்தையும் யோசிப்பான். நான் என் பேரை மாத்துறதுலேருந்து என் அரசு வேலை போயிடும், என் மனைவி என்ன ஆவா, என் அம்மா என்ன ஆவா, என் அப்பா என்ன ஆவா, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, இவ்வளவு நாள் நான் கொண்டிருந்த கொள்கை அப்படி விட்டுற முடியுமா, இத்தனை ஆண்டு காலங்கள் நான் ஒரு சித்தாந்தத்தில் இருந்தனே, இவ்வளவு யோசிப்பான். சத்திய கொள்கைக்கு வா என்று நாம் அழைப்பு தருகிறோம், சத்திய கொள்கையில் உள்ள எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறோம், மாற முடியல. சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், ஒரு பெரும் பகுதிக்கு ஆட்சியாளனாக இருந்தவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த 3 நாள் வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவன் சொல்கிறான், இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர் நீங்கள் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகம்மதாகிய நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று சாட்சி சொல்லி இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கணும். அப்போ எப்படி இருந்தாங்க ஒரு ஆட்சியாளர்? ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த பிரச்சார பயணத்தில் உங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.